துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் காணிகளை மீள ஒப்படைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விரிவான கருத்துக்களை முன்வைத்தும் இருக்கின்றார். சிலர் வீண் குழப்பங்களை விளைவித்து தென்னிலங்கை இனவாதிகளுக்கு தீனி போடும் வகையில் செயற்பட்டு வருவதாக அவர் மிகவும் கடுமையாக சாடியும் இருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி பகுதிகளை முறையாக அளவீடு செய்து அவற்றை உரிய காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் காணி உரிமையாளர்கள் சிலருக்கு இந்த அளவீட்டு பணியில் அங்கு சிறிய குழப்ப நிலை ஏற்பட்டு காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதுகுறித்து தெளிவுபடுத்திய இளங்குமரன் காணி உரிமையாளர்களுடன் மீண்டும் பேசி அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கையை ஏற்படுத்திய பின்னர் அடுத்த கட்ட அளவீட்டு பணிகள் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டதாவது, இந்த விகாரையானது தமது தற்போதைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அல்ல, ஆனால் மக்களின் காணிகளை மீள கையளிக்கவே நாங்கள் உண்மையான அக்கறையுடன் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் துளியும் கிடையாது என்றும் காணிகளை சுவீகரிப்பதற்காக அதிகாரிகள் எவரும் இங்கு வரவில்லை என்றும் அரசாங்கத்தின் எழுத்து மூலமான அறிவிப்புகளை விட மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையே நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றோம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக தையிட்டி பகுதியில் உள்ள பவானி வீதியை மிக துரிதமாக விடுவிப்பதற்கான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இவ்வாறான ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது ஒரு சில தரப்பினர் வீதிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி வருகின்றனர். இவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை இனங்களுக்கு இடையிலான விரிசலை அதிகப்படுத்தி இனவாதிகளின் கைகளை வலுப்படுத்தும் செயலாகவே அமையும் என அவர் எச்சரித்தும் இருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் பலாலி காவல்துறையினரின் செயற்பாடு குறித்து பேசிய அவர், காவல்துறையினர் விகாரை பகுதியில் பாதுகாப்பு கடமைகளை செய்வதுடன் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை பேணுவதற்கு தாங்கள் இயன்ற ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு குழு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படையில் சென்ற வாரம் பிரதேசத்துக்கு வந்து தையிட்டி பிரதேசத்தில் வந்து அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த அளவு ஆனது அன்றைய தினம் மக்களுடைய காணிகளை அளக்க முடியாமல் சென்றிருந்தது. ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் அதற்கு அந்த விகாரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அந்த வீதியானது அந்த குழுவில் 3 அமைச்சர் கொண்ட குழு அந்த குழுவின் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தையிட்டி காணி விவகாரத்தில் அரசியல் லாபம் தேடுவதை தவிர்த்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த தீர்மானம் கருத்துக்கள் தையிட்டி மக்கள் மத்தியில் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. மற்றொன்றாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாரை விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மிக கடுமையாக சாடியுள்ளார். தையிட்டி விகாரையானது தமிழ் மக்களின் தனியார் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து கட்டப்பட்ட ஒன்று என்பதை நயனாதீவு விகாராதிபதியும் யாழ் நாக விகாராதிபதியுமே ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் பொய்யான கருத்துக்களை கூறி வருவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இருக்கின்றார். அண்மையில் யாழில் நடைபெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தையிட்டி காணி அளவீட்டை தமிழ் தலைமைகள் இனவாத நோக்கோடு குழப்புவதாக குற்றம் சாட்டியும் இருந்தார்.
இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களின் காணியை அவர்களுக்கே தெரியாமல் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடித்து ஒரு கட்டுமானத்தை எழுப்பி அதற்கு திச விகாரி என்று பெயரிட்டும் இருக்கின்றனர். இந்த அநீதிக்கு எதிராக போராடும் மக்களை ஆதரிப்பதை இனவாதம் என்று அமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் நிலங்களை அவர்களிடமே திருப்பிக் கொடுக்க துப்பில்லாத அரசாங்கம் நில உரிமைக்காக போராடும் தங்களை இனவாதிகள் என சித்தரிக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். தையிட்டி மக்கள் தமது நிலங்களை மீட்க சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த போதிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே அந்த மக்களுக்கு நின்று நில உரிமை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளிடம் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நிலத்தை இழந்த மக்களுக்காக நாங்கள் போராடும் போது அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். எனவே சட்டத்தரனாகிய நீங்கள் இந்த போராட்ட களங்களுக்கு சென்று நில உரிமை தொடர்பான சட்ட ரீதியான உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது உங்கள் சமூக கடமையாகும் என வேண்டுகோள் விடுத்தும் இருக்கின்றார். இறுதியாக தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் நிலங்களை மீட்கவும் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் இனவாதம் ஒன்று அழைப்பார்கள் என்றால் அந்த இனவாதத்தை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம் என ஆவசமாக தெரிவித்தும் இருக்கின்றார். உரிமைக்கான போராட்டத்தை முன்னோக்கி தள்ளுவதில் எவ்வித சமரசமும் இல்லை என்பதை அவரது உரை வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் தற்போது வடக்கு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இவை இவ்வாறு இருக்க மற்றொன்றாக இலங்கை அரசாங்கம் வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய பெறுமதிசீர் வரி மாற்றங்கள் நாட்டில் பொருளாதாரத்தை மீள முடியாத வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டும் இருக்கின்றார். அரசாங்கம் ஒரே நேரத்தில் 3 முனை தாக்குதலை மக்கள் மீது தொடுக்கப் போவதாக அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். அதாவது வரி வலையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்துதல், ஏற்கனவே உள்ள வரி விகிதத்தை மேலும் உயர்த்துதல் மற்றும் வரிகளை வசூலிப்பதில் மிக கடுமையான அமுலாக்க நடவடிக்கைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புதிய வரி மாற்றங்களின் விளைவாக இதுவரை காலமும் வரி சட்டத்துக்கு வெளியே இருந்து சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகள் வலுக்கட்டாயமாக வரி எல்லைக்குள் கொண்டுவரப்பட இருக்கின்றது. இது நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக திகழும் சிறு வணிகர்களை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் வங்கி மற்றும் நிதி சேவைகள் மீது அதிகப்படியான வரிகள் விதிக்கப்படுவதால் சாதாரண மக்களின் சேமிப்பு மற்றும் கடன் வசதிகள் பாதிக்கப்படும் என்றும் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரம் இந்த வரிமுறையின் கீழ் கொண்டுவரப்படுவதனால் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றங்கள் தடைபடும் என்று அவர் தமது விமர்சனத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளை வெறும் பொருளாதார சீர்திருத்தங்கள் என்று அழைக்க முடியாது என தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாச, இவை உண்மையில் உழைக்கும் மக்களின் பொருளாதாரத்தை நசிக்கும் ஒரு திட்டமிட்ட பறிப்பு நடவடிக்கை என சாடியும் இருக்கின்றார். உலக வரலாற்றில் எந்த ஒரு நாடும் அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியாது என சஜித் பிரேமதாச இங்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்க நாம் மற்றும் ஒரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.